வந்துடுறேன். திரு மணிகண்டன், ஒரு அடிப்படையான அம்சத்தை மாநில அரசு சொல்லுது, நீங்கள் வந்து மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல, அதுதான் தொடர்ச்சியாக அவங்க வைக்கக்கூடிய விஷயம். அதை வாங்கி தரணும் அப்படிங்கிற இடத்துல திரு சந்திரகுமார் சொல்றாரு, பிரதான எதிர்கட்சியாக அதை வாங்கலாமே அப்படின்னு. 32% கடன் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய நிதியிலே இருக்கு அப்படிங்கிற இடத்த திமுக முன்வைக்குது. நிதியமைச்சர் சொல்றாரு, எப்படி பாக்குறீங்க திரு மணிகண்டன்? நியூஸ் 8 நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரகுமார் அவர்கள் பேசினாரு, திரு சிந்தனை செல்வன் பேசினார். அதுக்கு உள்ள பதில சொல்லிட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு போறேங்க. அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற 8 மக்களும் முதல்ல பாதுகாப்பா இருக்கிறாங்களா, காலையில எந்திரிச்சோம்னா நம்ம உயிரமா அப்படிங்கிற கேள்வி முதல்ல இங்க தொக்கி நிக்குது. தமிழகத்தோட ஒரு பிரபல நாளிதழ் பாத்தீங்கன்னா தினமும் விலைப்பட்டியல் போடுற மாதிரி கொலைப்பட்டியல் போட்டுட்டு இருக்கிறப்ப போல இந்த கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை போறது தெரியக்கூடாதுன்னா பூனையை பொதுக்குளத்துல போடுன்னு திசை திருப்புவாங்களா, அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா மத்திய வரமாட்டேங்குது, டீலிமிட்டேஷனு, மும்மொழி கொள்கை. சார் அதெல்லாம் முக்கியமானதுதான். முதல்ல நான் உயிரோட இருக்கணுமே. தமிழகத்தில் இருக்கிற 8 கோடி மக்களும் தான் மும்மொழி கொள்கையை பத்தி பேச முடியும், டீலிமிட்டேஷனை பத்தி பேச முடியும். இவங்க சர்வரோதாரணி, எது எடுத்தாலும் ஒன்றிய அரசு காரணம், குன்றிய அரசு காரணம். திரு மணிகண்டன், அதுதான் திரு ஜென்ராமோ இல்ல சந்திரகுமார் அவர்களோ, இன்னும் சொல்ல போனா சிந்தனை செல்வன் அவர்களும் சொன்னது என்னன்னா, சமூக சிக்கல்கள் காரணமாக அல்லது தனி மனிதர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய கொலைகள் அப்படிங்கிறது நீங்க கொத்து கொத்தான்னு ஒரு வேறு ஒரு பரிணாமத்தை அதை கொடுக்குறீங்க. அப்படி நடக்குதாங்கிற கேள்வி வைக்கிறாங்க. தடுக்க வேண்டியது அரசாங்கத்தினோட கடமை. ஆனால் சொல்றேன் இல்ல இப்ப சட்டமன்றத்துல நடக்கிற பிரச்சனையை பத்தி சனாதானம் என்ன சார் வந்தது பாருங்க. அழகாக அவர் போர்ஷனுக்கு சனாதானத்தை பற்றி ஒரு புரிதல் தேவை வராரு. இவரு பாத்தீங்கன்னா மத்திய அரசு கொடுக்க மாட்டேங்குதா, நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி தொகை முழுவதையுமே கொடுத்தாச்சு, இது ஒரு ஸ்கீம் தமிழ்நாட்டுல, அந்த ஸ்கீம் கிணறு வெட்டினா பணம் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப திரும்ப திரும்ப எல்லாம் காரணம் மத்திய அரசு அப்படிங்கிறதையே ஒரு பூதாகரப்படுத்தி இது மத்திய அரசிலிருந்து நிதி வரவில்லை அப்படிங்கறத நிதித்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் முன்வைக்கிறாரு. எதிர்கட்சிகள் எல்லாம் இருக்கக்கூடிய அவைதான், அவங்க ஒன்னும் எதிர்க்கல. அதை அதுல வரக்கூடிய அந்த தொகை எவ்வளவு வரலன்னு 32% ஒரு தொகை சொல்றாங்க. அது அக்கௌண்டபிலிட்டி இருக்குல்ல சட்டமன்றத்தில் அவங்க பேசுறாங்க. அதுக்கு 2 விதமான தீர்வு சொல்றாங்க. எப்படி நீட் தேர்வுங்கிறது நம்ப முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி 7.5% இடஒதுக்கீட்டு கொண்டு வந்து மத்தியமா மாணவர்களுடைய நலனை பாதுகாத்தோம். அந்த மாதிரி ஒண்ணு கோர்ட் இல்லைன்னா நம்ம இவர் ஆந்திரா சிஎம் என்ன பண்றாரு, அதே மாதிரி உமர் என்ன எதுக்கு எடுத்தாலும் வாள் எடுத்துக்கிட்டு சுத்தி மத்திய அரசுக்கு சண்டை போடுறது. அதிமுக கூட்டணியில் இருக்கிறப்ப 1000 பிரச்சனைகள் இருந்தன, இப்ப வாரி கொடுத்துடல. அதிமுக பேரளவுல இன்னைக்கு கூட்டணியில் இருந்தாலும் அதிமுக ஒன்னும் வாரி கொடுத்துடல. போராடித்தான் 11 மருத்துவக் கல்லூரிகளை பழனிசாமி அவர்கள் பெற்றாரு. அதே மாதிரி இந்த 7.5% இடஒதுக்கீடுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்க எல்லாத்தையுமே பண்றது சார். ஒரு அரசியல் உள்நோக்கம் பாருங்க. எல்லாரும் அமித்ஷா தாடிக்காரனும் RN ரவிக்காரனும் இதை தவிர இந்த 4 வருஷத்துலயோ வெளியிலயோ வேற எதையாவது பேசிருக்காங்களா? ஒண்ணு எனக்கு முன்னாடி டாக்டர் விஜய் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். திரு சிந்தனை செல்வன் அதுதான் சொன்னாரு, நீங்க மத்திய அரசாங்கத்தை எதிர்த்துட்டே இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, பண்பாட்டு மூலதனத்தை காப்பதும் அவசியமா இருக்கு. அல்லது திரு சந்திரகுமார் சொன்னாரு, மும்மொழி உள்ளிட்ட அம்சங்களை கடந்து போக முடியாது அப்படிங்கிறதுல இருந்து அவங்க அதை பேசுறாங்க. நீங்க சொல்றீங்க அது அவங்களுக்கான எப்போதும் மத்திய அரசை எதிர்ப்பது அப்படிங்கறத ஒண்ணு வச்சிருக்காங்கன்றீங்க. எஸ் சொல்லுங்க. நீங்க இவரு விஜயபாஸ்கர் அவர்கள் அதுவே ஒரு ஏமாற்று பேரு. புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை நாங்க ஏற்க மாட்டோம் இருக்கிற அரசு அறிவிச்சிருச்சு. அதோட முடிஞ்சு போச்சு. நிதி வேணாம், ஒண்ணு வேணாம். நீங்க கல்வியில 40,000 2,000 கோடி மாநிலத்தினுடைய உரிமை என்பதையும் கேட்டு பெறுவதுதானே. அவரே டாக்டர் விஜயபாஸ்கர் சொல்றாரு, மாநில உரிமையை எந்த இடத்துல நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் தானே சொல்றாரு. கார்த்திகை செல்வன், நீங்க ரொம்ப நுண்ணிய அரசியலை பாக்குறது. அது வழக்கமா கொடுக்கக்கூடிய நிதி அல்ல, அது ஒரு ஸ்கீம். அந்த ஸ்கீம் நம்ம PMC பத்தி மட்டுமே இப்ப பேசல திரு மணிகண்டன். கேட்காத இல்ல PMC பத்தியே சொல்லல. ஒரு ஸ்கீம்
இல்ல நான் பிஎம்சியே சொல்ல நிதித்துறை அமைச்சர் சொல்ற 32% பெண்டிங்ன்றது அது பெரிய அமௌண்ட் சொல்றாரு. 2 லட்சம் கோடிக்கு மேல வர வேண்டியதுன்னு அவர் ஒட்டுமொத்தமா சொல்றாரு. அது வேற ஒரு தொகையை சொல்றாரு. நாம தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கடன்ல 32% சரி பண்ணிட முடியும்னு அவர் சொல்றார். அதுல டிஸ்பியூட் இருக்கலாம். ஆனா இந்த நீங்க சொல்றது பிஎம்சில இருக்கக்கூடிய 2150 கோடிங்கிறத மட்டும் நீங்க சொல்றீங்க. ஆனா எஸ்எஸ்ஏக்கு வர வேண்டிய நிதி ஒன்று வரணும். உண்மையாலுமே இல்ல, கவர்னருக்கு ஆகுனா கவர்னர் எடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு போறீங்கல்ல, இந்த மத்திய அரசு வந்துச்சு கோர்ட்டுக்கு போங்க, தீர்வு கொண்டு வாங்க, மத்திய அரசு கொண்டு போய் குற்றவாளி நிறுத்துங்க. ரெண்டாவது சார், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒருத்தன் புகார் கொடுத்தா அப்படின்னு சொன்னா அந்த பிரைமா பேசி சாராம்சம் இருக்குதா, எஃப்ஐஆர் போடலாமா சிஎஸ்ஆர் போடலாமாங்கிறது தான் அவங்க வேலையை. சமரசம் பேசுறது போலீஸோட வேலை முதல்ல இல்ல. அது ஒரு வழக்கறிஞர் இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன். சமரசம் நீங்க சொல்லுவீங்க, கட்ட பஞ்சாயத்து சொல்லுவாங்க. இதான் சார் போலீஸோட வேலை. இது இந்த சம்பவத்துல மட்டும் நடக்கல. அண்ணா நகர்ல ஒரு மனநலப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட இதே பிரச்சனையில பாத்தீங்கன்னா போலீஸ் இதே மாதிரி ஒரு சமரசத்துல இது பண்ணாங்க. ஆனா அதுல சம்பந்தப்பட்ட ஒருத்தர் பின்னாடி நீதிமன்றத்தை அணுகுறதுனால அவங்களுக்கு நீதி மத்திய அரசு பல இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தப்பையும் அதை கண்டுக்காம இருந்ததுனால தான் கோவை குண்டு வெடிப்பு சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துருங்க. கோவை உருளை வெடிப்பு நடந்தது. மத்திய ஏஜென்சி கொடுக்கிற இன்டெலிஜென்ஸையும் எடுத்துக்க மாட்டாங்க சார். கொல்லப்பட்ட அதிகாரி கருணாநிதி அவர்களுடைய பாதுகாப்பு அதிகாரியா இருந்தது ஒரு போலீஸ் சார். முதல்ல ஒரு அடிப்படையில் கருணாநிதியோட பாதுகாப்பு படை இருந்தவர். அப்படிங்கிறப்ப தனி மனிதராக இருந்தாலுமே அவரோட பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியிருக்கு. அவர் எங்க இருந்தார் என்ன தண்டாருங்கிறது தாண்டி அதை சொல்லல சார். அதுதான் அவங்க சொல்றாங்க கூட இல்ல. நான் என்ன சொல்றேன், தனி மனிதர்னா கூட சார் இவன் சொல்றதுல ஏதாவது பொய் இருக்குமான்னு நினைக்கலாம். பட் கருணாநிதியோட பாதுகாப்பு அதிகாரியாக போலீஸ் துறையை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறப்ப அதை நீங்க ரொம்ப கன்சர்னா பாத்துருக்கணுமே. ஆனா நீங்க சமரசங்கிற பேர்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணி இன்னைக்கு விழுந்து போச்சு, ஒரு உயிர் போயிடுச்சு. மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர் அவர்கள் சொன்ன மாதிரி சார், எதுக்கு எடுத்தாலும் சட்டமன்றத்தை மத்திய அரசுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு காட்டுற நாடக மன்றமா மாத்திக்கிறது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டா திரு மணிகண்டன், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க நாடகம் அதெல்லாம் சொல்றதுனால சட்டமன்றத்தில் எல்லோரும் சேர்ந்து அதிமுகவும் சேர்ந்து தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க, ஒருமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க. அதையும் நீங்க உங்க கவனத்துல வச்சுக்கணும். இப்ப அதிமுகவும் மத்திய அரசாங்கத்துக்கு சொல்ல முடியாது. மாநில உரிமை சார்ந்து மாநில சுயாட்சிக்காக மாநிலத்துக்கு தேவைக்காக பேசப்படுறதை நம்ம ஒட்டுமொத்தமா அப்படி நிராகரிக்க முடியாது இல்லையா? அப்படி சொல்லல. மொழிக் கொள்கை மற்ற மாதிரி பொதுவான திமுக உட்பட பாஜக நீங்களாக எல்லாரும் ஒரு பக்கம் நிப்பாங்க. அனுமதிங்க. ஜெயலலிதா அம்மையார் பதவி ஏற்கிறப்ப 2011 அவனுக்கு பத்திரிகை எழுதிச்சு, ஜெயலலிதா என்னும் நான் அப்படிங்கிறப்பே பாத்தீங்கன்னா எல்லாம் வெள்ளை மாநிலத்துக்கு ஓடி போன ஆள்பவனை கண்டால் குற்றம் செய்வனுக்கு பயம் வேண்டும், இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். இரும்பு கரம் முதல்ல இருக்குதா இல்ல துருபிடிச்சு போச்சா? வெறும் டயலாக் பேசிட்டு இருந்தா தமிழ்நாட்டுல சட்டம் தந்தி சிரிக்குது. அதை விட்டு அதுக்கு மத்திய அரசு காரணமா? திரு ஜென்ராம், இது நிதியை பத்தி பேசும்போதெல்லாம் மத்திய அரசாங்கத்தை காமிச்சு இவங்க எப்போதும் மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிறது மட்டுமே அரசியலா இருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லாது. அது எப்படி பார்க்கணும்? மத்திய அரசாங்கம் ஒழுங்காக நிதியை கொடுத்திருந்தாங்கன்னா ஏன் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்ல முடியும்? அப்படி குறை சொன்னாங்கன்னா அல்லது பழி போட்டாங்கன்னா உடனடியாகத்தான் அதை கவுண்டர் பண்ண முடியுமே. இல்ல, மத்திய நிதித்துறை அமைச்சர் சொல்றாங்க நிதி ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க, 2004 இருந்து 2014 வரைக்கும் 10 ஆண்டுகள்ல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி கொடுத்ததை விட 2014 இருந்து 2024 வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க.